Dear students, good morning to all. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th சயின்ஸில் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படின்ற லெசன் பார்க்க போகிறோம். இந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்க்கணும். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆட்டம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆல்ரெடி 9th படிச்சிருப்போம், கவனிச்சிருக்கீங்களா? ஒரு ஆட்டம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அந்த ஆட்டம் வந்து ஒரு பிரேக்கப் பண்ண முடியாத ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் தான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம், ஆட்டம் அப்படின்னு சொல்ல போகிறோம். இந்த ஆட்டத்தில் என்னென்ன இருக்கும்? எலக்ட்ரான் இருக்கும், புரோட்டான் இருக்கும், அந்த நியூட்ரான் இருக்கும், அந்த மூணுமே இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆட்டம் அப்படின்றது இருக்குன்னா இந்த ஆட்டத்தில் இந்த உள்ள சென்டர் ஆஃப் த பாயிண்டில் வந்து என்ன இருக்கும்? புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும். அண்ட் தென் இதை சுற்றி எதெல்லாம் ரிவால்வ்ஸ் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன ஆகிட்ருக்கும்? ரிவால்வ்ஸ் ஆகிட்ருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த எலக்ட்ரான் நம்ம என்னன்னு எடுத்துக்கோம் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜஸ், இந்த புரோட்டானை நம்ம என்னென்னு எடுத்துக்கோம்? பாசிட்டிவ் சார்ஜஸ். அண்ட் தென் இந்த நியூட்ரான் சொல்கிறல, இந்த நியூட்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு நியூட்ரல் கண்டிஷன். நியூட்ரல் கண்டிஷன்னா ஜீரோவாக இருக்கும். ஸோ இந்த புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் இது ரெண்டும் சேர்ந்து நம்ம என்னவா எடுத்துக்குவோம் அப்படின்னா நியூக்ளியஸ் எடுத்துக்குவோம். என்னென்னு எடுத்துக்குவோம்? நியூக்ளியஸ் அப்படின்றத நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? அண்ட் தென் இந்த எலக்ட்ரான் ரிவர்ஸ் இதுதான் நம்ம அதாவது ஒரு ஆட்டத்தோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போது இந்த ஆட்டத்தோட ஸ்ட்ரக்சரை வச்சு தான் இந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் லெசன் நம்ம வந்து உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். சரிங்களா? ஸோ நவீடேஸ் நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த நியூக்ளியரோட ஸ்ட்ரக்சரை பற்றி நிறையவே இருக்குது. ஃபஸ்ட்டு இது யாரெல்லாம் டிஸ்கவர் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கிரேக் ஃபிலாசபர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல, இங்கே 3rd லைனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த கிரேக் ஃபிலாசபர் டெமோக்ரிட்ஸ் அப்படிங்கிறது தான் 400 BCஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது ஒரு டினி இன்டஸ்ட்ரபிள் பார்ட்டிகல்ஸ் அப்படின்றத சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1803 அதாவது 1803 வந்து ஜான் டால்டன் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து ஒரு எலமெண்டெல்லாம், அது ஒரு எலமெண்ட் வந்து எதால் கன்சிஸ்ட் ஆகிருக்கும் அப்படின்னா சம் ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து கன்சிஸ்ட் ஆனதான் எலமெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் கொடுத்துருப்பார். பட் இந்த எலமெண்ட் எல்லாமே எப்படி தான் இருக்குன்னா ஐடென்டிக்கல் இன் நேச்சர். ஐடென்டிக்கல்னு என்ன அர்த்தம்? தனியாக இருக்க மாதிரி சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கேட்டகரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கார்பன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எல்லாமே ஒரு எலமெண்ட்டாக இருக்கும். ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு எலமெண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் ஹைட்ரஜன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எல்லாமே. ஸோ இது ஒன்றுக்கு ஒன்று எப்படி தான் இருக்குன்னா ஐடென்டிக்கல் இன் நேச்சராக இருக்கும் அப்படின்னு சொல்ல போகிறோம். அடுத்த 3rd ஒன்றா சொல்கிறது யாருன்னா ஜே தாம்சன். இவர் தான் மற்றவங்க எல்லாருமே ஆட்டம்ன்ற மட்டும்தான் சொன்னாங்க. ஆனால் இந்த ஆட்டத்துக்குள்ளே சம் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜே தாம்சன் தான். ஓகேவா? ஸோ அவர் கேத்தோட் ரேஸ் அப்படிங்கிறத டிஸ்கவர் பண்ணியிருப்பார். அந்த கேத்தோட் ரேஸ்க்கு தான் அவர் என்னென்னு பேர் வச்சுருப்பாருன்னா எலக்ட்ரான் அப்படின்றத பேர் வச்சுருப்பார். அதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்டல் வைஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜார்ஜ் கோல்ஸ்டீன் கோல்ஸ்டீன் அப்படிங்கிறத என்ன பண்ணால் பாசிட்டிவ் ரேஸ் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருப்பார். இந்த பாசிட்டிவ் ரேஸ்க்கு தான் என்னன்னு சொல்லியிருப்போம்? புரோட்டான் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஆனால் இவர் கோல்ஸ்டீனுங்கிறவர் பாசிட்டிவ் ரேஸ் மட்டும்தான் வச்சார். ஆனால் இதுக்கு நேம் புரோட்டான் அப்படின்ற நேம் சொன்னது யாருன்னா ரூதர்ஃபோர்ட் அப்படின்றது தான் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் யார் வந்திருப்பாங்கன்னா 1932 வந்து ஜேம்ஸ் சாட்விக் அப்படின்றவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா உள்ள நியூக்ளியஸ் ஒன்று சொல்லுவோம்ல, அந்த நியூக்ளியஸ்க்கு சார்ஜ்லெஸ் பார்ட்டிகல், அதுக்கு சார்ஜே இருக்காது, 0 பாயிண்ட் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னது யார் அப்படின்னா ஜேம்ஸ் சாட்விக் அப்படின்னு. ஸோ அதுக்கு என்ன பேர் வச்சார்? நியூட்ரான்ஸ் அப்படின்னா. ஆனால் அதுக்குள்ளேயும் இன்னும் எனக்கு நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்றது அதுக்கப்புறம் வந்த ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1931 ரூதர்ஃபோர்ட்னா எக்ஸ்பெரிமெண்டல் வைஸமாக இதுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிப்பார். ஸோ அப்போ அதுக்குள்ளே இன்னும் என்னென்னலாம் இருக்குது? ஃபோட்டான் இருக்குது, மீசான் இருக்குது, பாசிட்ரான் இருக்குது. ஸோ இது எல்லாமே கேட்டகரியில் எதுக்குள்ளே இருக்குன்னா இது ஃபுல்லாகவே ஆட்டத்துக்குள்ளே தான் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்ன பார்த்துருப்போம்? ஒரு ஸ்மால் பார்ட்டிக்கல் இருக்கும். அது ஸ்மால் பார்ட்டிகல்ஸ்குள்ளே என்னென்ன இருக்கும்னா எலக்ட்ரான் இருக்கும், புரோட்டான் இருக்கும், அண்ட் தென் நியூட்ரான் இருக்கும். எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யார்? ஜே தாம்சன். இந்த புரோட்டானை கண்டுபிடிச்சது யார்? கோல்ஸ்டீன். அந்த நியூட்ரான், அந்த நியூக்ளியஸ் இருக்குதுன்னு சொன்னது யாருன்னா ஏர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். ஸோ இந்த ஆட்டம்ஸை பற்றி தான் நம்ம இந்த ஃபுல் லெசனில் பார்க்க போகிறோம். இந்த லெசனில் நம்ம இயர்லியாக இப்போ என்ன பார்த்தோன்னா இது 9th ஸ்டாண்டர்ட் நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்லேயே ஓரளவுக்கு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ ரேடியோ ஆக்டிவிட்டினா இப்போ பாருங்கன்னா நம்மளுக்கு சன்லேருந்து மோஸ்ட்லி என்ன கிடைக்கும்?
சன்ரேஸ் கிடைக்கும். அது இப்போ அதை என்னன்னு சொல்ல போகிறோம், சன்ரேஸ் சொல்கிறோமா இல்லையா, அதே மாதிரி சம் எலமெண்ட்டில் இருந்து சம் ரேடியேஷன் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஸ்பான்டேனியஸாவோ சில சம் இன்டியூஷன்ஸ் மூலியமாகவோ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா சம் ரேடியேஷன்ஸ் எமிட்டட் ஆகுது. ஸோ இந்த ரேடியேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம்னா ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இந்த ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. என்ன ஸ்டோரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1896 வந்து ஃப்ரெஞ்சு ஃபிசிஸ்டர் வந்து அவரோட நேம் பார்த்திங்கன்னா ஹென்ரி பெக்யூரல்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்பார், ஏதாவது ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்பார். அப்படி அவரோட ரிசர்ச் சென்டர்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த ரிசர்ச் சென்டரில் ஒரு ட்ராவில் என்ன பண்ணிட்டாருன்னா யுரேனியம் அப்படின்ற ஒரு எலமெண்ட் என்ன பண்ணிட்டாரு உள்ளே வச்சுட்டு அது பக்கத்தில் ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் அப்படிங்கிறதையும் பக்கத்தில் வச்சுட்டு ஜஸ்ட் ஃபர்கட் மறந்துட்டு போயிட்டார். 2 பொண்ணோட பக்கத்தில் வச்சுட்டு மறந்துட்டு அவரோட ட்ராவில் வச்சுட்டு போயிட்டார். ஆஃப்டர் சம் வீக்ஸ், கொஞ்சம் வீக்ஸ், ஒரு 2 வாரம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வரும்பொழுது அந்த யுரேனியம் அப்படின்றதுலேருந்து சம் ரேடியேஷன் வந்து ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டை வந்து ஜஸ்ட்டு அஃபெக்டட் ஆகிருந்துச்சு. ஸோ அவர் உள்ளே என்ட்ரி ஆகிடும்போது அந்த ஃபோட்டோகிராஃபி பற்றி ஏதோ ஒரு ரீசனால் அஃபெக்டட் ஆகிடுச்சுன்னு அவர் கண்டுபிடிச்சார். பட் இதுக்கு ரீசன் வந்து யுரேனியம் தான் அப்படின்றத அவர் அப்போ டிஸ்கவர் பண்ணல. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணாருன்னா அதே யுரேனியத்தையும் ஃபோட்டோகிராஃபி பிளேட்டும் உள்ளே வச்சுட்டு மறுபடியும் லாக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் என்ன இருந்துச்சு அப்படின்னா அஃபெக்டட் ஆயிருந்துச்சு. ஸோ அஃபெக்டட் ஆயிருக்குன்னா அப்போ தான் அவர் என்ன பண்ணார், ஸோ யுரேனியத்துலேருந்து சம் ரேடியேஷன்ஸ் வந்து ஃபால் ஆகுது. அது எங்கே ஃபால் ஆகுது, ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிம் மேலே ஃபால் ஆகுது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சார். ஸோ அப்போ டோட்டல் இந்த ப்ராசஸாக தான் அவர் என்னன்னு எடுத்துக்கிட்டாருன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி என்ன எடுத்துக்கிட்டாரு, ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு என்ன எலமெண்ட் யூஸ் பண்ணுறோமோ அந்த எலமெண்ட்டுக்கு என்ன பேர்னா ரேடியோ ஆக்டிவிட்டி எலமெண்ட் அப்படின்றத சொன்னார். இந்த இடத்துல கொடுத்துருப்போம் பாருங்கள். apparently uranium radiated something that would affect the photographic plate. அதாவது யுரேனியத்துலேருந்து வர ரேடியேஷன் ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டை அஃபெக்ட் பண்ணுறனால இந்த ஃபினோமினாவுக்கு என்ன பேர்னா ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்றத நம்ம சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் யார் வந்தாங்க அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் கழிச்சுட்டு அதே பாலிஸ்டர் ஃபிசிக்ஸ்ட்டு வந்து மேரி கியூரி, அவரோட ஹஸ்பண்ட் யாருன்னா பீரி கியூரி, இவங்க 2 பேரும் சேர்ந்து பிச் பிளான்ட் அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை டிஸ்கவர் பண்ணாங்க. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப டினியாக இருக்கும் அண்ட் தென் பிளாக் சப்ஸ்டான்ஸாக இருக்கும். இந்த சப்ஸ்டான்ஸை என்ன பண்ணுச்சுன்னா சம் ரேடியேட்டிவ் பவரை வந்து எமிட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஸோ ஆரம்பத்தில் இவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா இதில் வந்து அதாவது இந்த பிச் பிளான்ட் சொன்னோம் இல்லையா, இந்த பிச் பிளான்ட்டும் இந்த பிச் பிளான்ட்டில் என்ன இருக்குன்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யுரேனியம் இருக்குது. ஸோ அதனால் யுரேனியத்துலேருந்து தான் என்ன எமிட்டட் ஆகுதுன்னா சம் ரேடியேஷன் எமிட்டட் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு அவங்க டிஸ்கவர் பண்ணாங்க. ஆனால் அது வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அதில் இருக்க கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன்ஸ் மூலயமா அந்த சப்ஸ்டான்ஸுக்குள்ளே வேறு என்னமோ இருக்குது, நிறைய ப்ரெசென்ட் ஆகிருக்கு, நிறைய சப்ஸ்டான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த சப்ஸ்டான்ஸுக்கு அவங்க என்ன பேர் வச்சாங்க அப்படின்னா ரேடியம். ஸோ அப்போ ரேடியத்தை கண்டுபிடிச்சது யாருன்னா மேரி கியூரியும் பியூரி கியூரியும் தான் சேர்ந்து ரேடியம் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. இந்த ரேடியத்தில் இருந்து நம்மளுக்கு சம் ரேடியோ ஆக்டிவிட்டி எலமெண்ட் வெளியில் வருது, அதாவது ரேடியோ ஆக்டிவ் வெளியில் வருது அப்படின்றதையும் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த ரேடியம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது பார்த்திங்கன்னா அந்த ரேடியேஷன் நம்ம மேலே ஜஸ்ட்டு ஃபால் ஆனாவே நமக்கு நிறைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது கிரியேட்டட் ஆகும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இப்போ கூடம் சொல்கிறோம்ல, கூடம்ல ரேடியோ ஆக்டிவிட்டி சொல்கிறோம்ல, நியூக்ளியர் ரியாக்டர் சொல்கிறோம் இல்லையா, அதில் பாருங்கள் அந்த ரேடியோ ஆக்டிவ் வந்து படக்கூடாதுன்றதுக்கு தான் எல்லோரும் என்ன பண்ணாங்க, ஸ்ட்ரைக் பண்ணாங்க. இது வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது, இங்கே இருக்க ரேடியேஷன் வந்து நிறைய பீப்புள்ஸை அஃபெக்ட் பண்ணால் நிறைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் வந்து பாடி கிரியேட்டட் ஆகும். ஸோ இது ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதுக்காக தான் நம்மளுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஃபைட் பண்ணாங்க. பட் இது அது என்ன ஆகிட்டு இருக்குது, இன்னும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது நம்மளுக்கு. ஓகேங்களா. ஏன் இது ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அதுலேருந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ஆல்ஃபா ரேஸ், பீட்டா ரேஸ், காமா ரேஸ். ஓகேங்களா. இந்த ஆல்ஃபா பீட்டா கூட அந்த அளவுக்கு நம்மளோட பாடியை அஃபெக்ட் பண்ணாது. இந்த காமா ரேஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பாடியை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். நம்மளோட ஆஸ்மாலேருந்து நம்மளுக்கு கேன்சர் ப்ராப்ளம் வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வந்து எல்லாமே வந்து நம்ம கடைசியில் என்ன ஆகிடும் அப்படின்னா டெத் ஆகிடும். அந்த அளவுக்கு இந்த காமா ரேஸ்க்கு என்ன இருக்குது அப்படின்னா பவர் இருக்குது. ஓகேங்களா. அப்போ டோட்டலாக ரேடியோ ஆக்டிவிட்டி எலமெண்ட்னால் என்ன அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் பார்க்கணும் இல்லையா, அந்த டெஃபினேஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த டெஃபினேஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா இங்கே கொடுத்துருப்போம் என்னென்னா த நியூக்ளியஸ் ஆஃப் சம் எலமெண்ட் இன் அன்ஸ்டேபிள். அதாவது ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அந்த எலமெண்ட், இப்போது இது ஒரு எலமெண்ட்டுன்னு எடுத்துக்குவோம். இந்த எலமெண்ட்டுக்குள்ளே உள்ள என்ன இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும். இந்த நியூக்ளியஸ் எதால் கன்சிஸ்ட் ஆனது, புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான். ஓகேங்களா. இது ரெண்டும் சேர்ந்து என்ன கண்டிஷனில் இருக்கும், நம்மளுக்கு அன்ஸ்டேபிள் கண்டிஷன். ஸோ இந்த அன்ஸ்டேபிளாக இருக்க கண்டிஷனால் இது என்ன ஆகிடும் அப்படின்னா டீகே ஆகிடும். டீகேனா என்ன மீனிங் நம்ம சொல்ல போகிறோம், ஜஸ்ட்டு பிரேக் ஆகும்னு சொல்லலாம்ல.
ஸோ டிகேனா என்னது நம்மளுக்கு ஜஸ்ட் பிரேக்கப் பண்ணது உடஞ்சிறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இது ரெண்டும் பிரேக்கப் ஆகி நம்மளுக்கு நியூவாக மோர் ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டாக என்ன ஆகும், அந்த இடத்துல கன்வெர்ட் ஆகும். அதாவது the nucleus of some element is unstable. Such nucleus undergo the nuclear decay and get converted in the more stable nucleus. அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியஸ் ஒரு எலமெண்ட்டில் அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் டிகே ஆகி அண்ட் தென் மோர் ஸ்டேபிள் கண்டிஷன் உள்ள நியூக்ளியவாக சேஞ்சஸ் ஆனால் அந்த ப்ராசஸை நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம், அந்த கேட்டகரி நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம்னா ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இந்த ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுலேருந்து நம்மளுக்கு என்ன நல்லா வரும்னா ஆல்ஃபா அப்படின்ற ரே வரும், பீட்டா அப்படின்ற ரே வரும், அண்ட் தென் காமா அப்படின்ற ரே வரும். இந்த 3 ரேஸ்லையுமே ரொம்ப 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 நம்ம பாடிக்கு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ரேஸ் அப்படின்றதான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அப்போ டெஃபினேஷன் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து நம்மளுக்கு 2 மார்க் கொஷினாக இந்த இடத்துல நம்ம கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்போம் பாருங்கள். இந்த எலமெண்ட்டெல்லாம் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இங்கே ஃபஸ்ட் லைனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ரேடியோ ஆக்டிவ் லைக் ஆல்ஃபா பார்ட்டிகல், ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா ரேஸ் ஆர் கால்டு ரேடியோ ஆக்டிவிட்டி எலமெண்ட்ஸ் அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. நேச்சுரல் அப்படின்னாவே நம்மளுக்கு என்ன தெரியும், கண்டிப்பாக நம்மளோட இடத்துல பேஸ் பண்ணி தானாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம், நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொல்ல போகிறோம். ஸோ இந்த இடத்துல நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி எதுவாக நம்ம எடுத்துக்க போகிறோன்னா யுரேனியம் அண்ட் தென் ரேடியம். இது யாரும் புதுசாக நம்ம ஆர்டிஃபிஷியலாக செய்ய கிடையாது. நம்மளோட இடத்துலேருந்து நம்மளுக்கு யுரேனியம் அண்ட் ரேடியம் அப்படின்ற எலமெண்ட் கிடச்சிருக்கும். இந்த எலமெண்ட்டை தான் அப்போ இந்த எலமெண்ட் ரெண்டும் என்ன பண்ணும், ஸ்பான்டேனியஸ்னால் தன்னிச்சையாகவே தன்னைத்தானாகவே. ஓகேங்களா? அதாங்க ஸ்பான்டேனியஸாக என்ன பண்ணிகிட்டே இருக்கும், தானாகவே சம் ரேடியேஷனை எமிட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ எப்படி சன்னு நம்மளுக்கு இருக்குன்னா சன்னுக்கு நம்ம யாரும் ஃபயரில் அப்படின்றதெல்லாம் கொடுக்கறதில்ல, அதுலேருந்து தானாகவே நம்மளுக்கு அந்த ஃபயர் அப்படின்றது என்ன ஆகிட்டே இருக்கும், அது தானாக பேர்ன் ஆகும். தானாக பேர்ன் ஆகும்போது அந்த ஃபயர்னால நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த சன்லைட் அப்படிங்கிறது கிடைக்கிது. ஸோ இந்த சன்லைட்டை நம்ம ஒரு ரேடியேஷன் சொல்கிறோம். அப்போ அந்த சன் அந்த இடத்துல என்ன கேட்டகரியில் இருக்குது, தானாகவே ஓனாகவே இந்த ஸ்பான்டேனியஸ். ஓகேங்களா? கண்டினியூஸாகவும் அண்ட் தென் தானாகவுமே அந்த ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி தான் ஒரு யுரேனியம் அண்ட் தென் ரேடியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இடத்துல நீங்கள் வச்சுட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணிகிட்ருக்கோம், அதுலேருந்து சம் ரேடியேஷன்ஸ் எமிட்டட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக நடக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால தான் இந்த எலமெண்ட்டை நம்ம என்னன்னு சொல்ல போகிறோன்னா நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். மோஸ்ட்லி இதோட அட்டாமிக் நம்பர் எப்படி இருக்கணும்னா மோர் தென் 83 இருக்கணும். அட்டாமிக் நம்பர் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, இப்போ பீரியாடிக் டேபிள் பாருங்கள், அதில் கண்டிப்பாக இருக்கும். அந்த அட்டாமிக் நம்பர் வந்து மோர் தென் 83, அதாவது 83க்கு மேலே இருக்காது. எல்லா எலமெண்ட்டுமே தானாகவே ஸ்பான்டேனியஸாக என்ன பண்ணுன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி பண்ணுன்னு சொன்னான். ஆனால் நான் அதுக்கப்புறமும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 2 எலமெண்ட் வந்து 83க்கு உள்ளே இருந்தாலும் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி தான் அப்படின்ற அந்த 2 எலமெண்ட் பேர் என்னென்னா டெக்டீனியம், இதோட அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 43. அண்ட் தென் ப்ரோமெத்தியம், இதோட அட்டாமிக் நம்பர் 61. இது ரெண்டும் மோர் தென் 83 இல்லாமல் லெஸ் தென் 83 இருந்தாலும் இது ரெண்டுமே என்ன பண்ணுன்னா தானாகவே என்ன பண்ணுன்னா ஸ்பான்டேனியஸாக எமிட் பண்ணிகிட்டே ரேடியோ ஆக்டிவிட்டி எமிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அப்போது நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு கேட்டாவே எக்ஸாம்பிள்னு கேட்டாவே நம்ம எதெல்லாம் எழுதணும்னா யுரேனியம் எழுதணும், ரேடியம் எழுதணும், அண்ட் தென் டெக்டீனியம் எழுதணும், ப்ரோமேத்தியம் கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோமேத்தியோட அட்டாமிக் நம்பர் எவ்வளோ கொஷின் நம்மளுக்கு கேட்கலாம். அப்போ அந்த கொஷின் கேட்கும்போது நம்ம என்ன எழுதணும், 61. டெக்னீட்டோட அட்டாமிக் நம்பர், வாட் இஸ் த டெக்னீனியம் அட்டாமிக் நம்பர் அப்படின்னா நம்ம என்ன எழுதணும், 43. ஸோ இது எல்லாமே எதில் தான் வரும்னா நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்றது வரும். நெக்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஆர்டிஃபிஷியல்னாவே நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ஹியூமன் பர்சன் அந்த இடத்துல சம் ஒர்க் பண்ணியிருக்கணும். அந்த ஒர்க் பண்ணாவே அதுக்கு நம்ம என்ன பேர்னா ஆர்டிஃபிஷியல்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா இன்டியூஸ்டுன்னு சொல்லுவோம். அதாவது இப்போ ஒரு எலமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எலமெண்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது ஒன்று ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஏதாவது ஆட் பண்ணால் இப்போ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் நம்ம ஆட் பண்ணால் இது ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு என்னவாக மாறிடும்னா ரேடியோ ஆக்டிவிட்டி எலமெண்ட்டாக மாறிடும். அப்போ இந்த இடத்துல இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் நம்ம ஆட் பண்ணுறது யாரோட ஒர்க்கு, நம்மளோட ஒர்க். அப்போ இந்த இடத்துல ஹியூமன் பர்சன் அந்த இடத்துல இன்க்ளூட் ஆகிருக்காங்களா, அப்போது ஒரு ஹியூமன் பர்சன் அந்த இடத்துல இன்க்ளூட் ஆகி அதை நம்மளுக்கு தகுந்தாப்பில் ரேடியோ ஆக்டிவிட்டியாக மாற்றுறதுனால இந்த இடத்துக்கு என்ன பேர்னா ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி
ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா மேட் ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பேராகிராஃபை கொடுத்துருப்பாங்க, கவனித்து பாருங்கள். த ஃபினோமினான் பை விச் அண்ட் ஈவன் லைட் எலமெண்ட்ஸ் ஆர் மேட் ரேடியோ ஆக்டிவிட்டி பை ஆர்டிஃபிஷியல் ஆர் இன்டியூஸ்டு மேட்டர். அதாவது லைட்டாக இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டில் ஓகேங்களா சம் ஃபினோமினா கொடுத்து அதை ரேடியோ ஆக்டிவாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இந்த ப்ராசஸை தான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம், ஆர்டிஃபிஷியல். ஸோ இதை யார் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணா அப்படின்னா ஐரின் கியூரி. அண்ட் தென் இன்னொரு பர்சன் யாருன்னா எஃப் ஜோலியட். எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1934. ஓகேங்களா. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போரான் அண்ட் அலுமினியம் 2 எலமெண்ட் எடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போரான் அப்படின்னா பீன் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. இந்த போரானை ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வச்சு பம்பார்டர் மீன்ஸ் என்னென்னா ஒன்றோட மோத விடுறோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணும் பொழுது இது என்ன ஆகுதுங்க பாருங்கள், போரான் பம்பார்டிங் பண்ணுறோம். எதை வச்சு பம்பார்டிங் பண்ணுறோம், ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வச்சு பம்பார்டிங் பண்ணுறோம். அப்போது பண்ணும்பொழுது நேச்சுரலாக அது என்னவா மாறியுது அப்படின்னா யுரேனியமாக நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா சேஞ்சஸ் ஆகிடும். அப்போ யுரேனியம் என்ன பண்ணும், கண்டிப்பாக ரேடியோ ஆக்டிவிட்டி எலமெண்ட் எமிட் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அதை தான் இந்த இடத்துல என்னன்னு சொல்ல போகிறோன்னா ரேடியோ. அப்போ ஆர்டிஃபிஷியலாக நம்ம அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறதுனால நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா டாக்டர் நியூக்ளியஸ்ன்னு சொல்லியிருப்போம், அண்ட் தென் பேரண்ட் நியூக்ளியஸ்ன்னு சொல்லியிருப்போம். பேரண்ட் நியூக்ளியஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த போரான் ப்ளஸ் ஆல்ஃபா. ஓகேங்களா. அது இந்த போரானை தான் நம்ம இந்த இடத்துல அது என்ன எலமெண்ட் லைட் பார்ட்டிக்கலை நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதை ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வச்சு பம்பார்டர் பண்ணுறோம்ல, அப்போ நீங்கள் என்ன எலமெண்ட் எடுத்துக்கிறீங்களோ அதை பேரண்ட் நியூக்ளியஸ் ஆகவும், அண்ட் தென் அந்த எலமெண்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸோட கம்பைன் ஆகி இன்னொரு எலமெண்ட்டாக கிடைக்கிதுங்க இல்லையா, அந்த எலமெண்ட்ஸ் டாக்டர் நியூக்ளியஸாகவும் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்க போகிறோம், கன்க்ளூட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் தென் இதுலேருந்து நிறைய தேவையில்லாத அந்த நியூட்ரான்ஸ்லாம் எமிட்டட் ஆகும், அதெல்லாம் ப்ரொஜெக்டல் அப்படின்னு நம்ம சொல்லி எடுத்துக்குவோம். ஓகேங்களா. ஸோ இந்த லெசன் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கும் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கும் என்ன டிஃப்ரெண்ட், இது ரொம்பவே முக்கியமான கொஷின். இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 மார்க் கொஷின்ஸாக கேட்கவே நிறையவே சான்ஸ். இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் இப்போ நடத்தினதில் என்ன கேட்பாங்க, டெஃபினேஷன் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி, அதாவது ரேடியோ ஆக்டிவிட்டியோட டெஃபினேஷன் என்ன, இல்லைனா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி அண்ட் தென் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. இது 2 கொஷினை கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 2 கொஷினில் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எமிஷன் ஆஃப், ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் டியூ டு செல்ஃப் டிஸ்டிங்ரேஷன்ஸ் ஆஃப் ஏ நியூக்ளியஸ். அதாவது செல்ஃப் தன்னைத்தானே அது என்ன பண்ணிக்கணும், டிஸ்இன்டிகிரேஷன்ஸ் பண்ணிக்கணும். அந்த நியூக்ளியஸ் தன்னைத்தானவே டிஸ்இன்டிகிரேஷன்ஸ் பண்ணிடுச்சு, ஒரு ரேடியேஷன் எமிட் பண்ணுச்சுன்னா அதுக்கு என்ன பேருன்னா நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. அடுத்து ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன பார்ப்போம், அதே எமிஷன் தான், பட் என்ன இருக்கணும் அந்த இடத்துல ஒரு இன்டியூஸ்டு ப்ராசஸ் நடந்திருக்கணும். ஓகேங்களா. அப்போ இன்டியூஸ்டு ப்ராசஸ் நடந்தாவே அது என்னதுன்னா நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. நம்மளுக்கு 2 மார்க்ஸில் கூட கிடைக்கலாம். வாட் இஸ் மீன் பை நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி, வாட் இஸ் மீன் பை ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ இது 2 மார்க்கில் கூட கேட்கலாம். அண்ட் தென் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டியில் என்னென்னலாம் எமிட்டட் ஆகும்னா ஆல்ஃபா, பீட்டா, காமா இந்த ரேடியேஷன் எமிட்டட் ஆகும். ஆனால் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியில் என்ன எமிட்டட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரான், பாசிட்ரான், சம் எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ். ஓகேங்களா. எலமெண்ட்ரி பார்ட்டிகல்னால் அந்த நியூக்ளியஸ்குள்ளே நம்ம சொல்கிறக்கூடிய எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ். அண்ட் தென் ரேடியோ ஆக்டிவிட்டி எடுத்துக்கிட்டாவே ஸ்பான்டீனியஸ் ப்ராசஸ். ஸ்பான்டீனியஸ்னால் தானாகவே ஓனாகவே நடந்துக்கணும், அண்ட் தென் கண்டினியூஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இது என்னது இன்டியூஸ்டு ப்ராசஸ்னால் யாராவது ஒருத்தர் அந்த இடத்துல பம்பார்டர் பண்ணால் தான் அது ரேடியோ ஆக்டிவிட்டி எலமெண்ட்டாக மாறும், இல்லை பம்பார்டர் பண்ணலைன்னா அது என்ன ஆகாதுன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி எலமெண்ட்டாக மாறாது. 4th ஒன் பார்த்தீங்கன்னா மோர் தென் 83, அதாவது அதோட அட்டாமிக் நம்பர் நம்மளுக்கு என்ன தான் இருக்கணும், 83 விட அதிகமாக இருக்கணும். ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி லெஸ் தென் 83, அதாவது 83க்கு கீழே கம்மியாக இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணலாம், சம் ப்ராசஸ் மூலயமா ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியாக மாற்ற முடியும். அண்ட் தென் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி திஸ் கேனாட் பி கண்ட்ரோல். கண்டிப்பாக இதை நம்மளால் என்ன பண்ணவே முடியாது, கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அது தொடர்ந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கும், எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ரேடியோ ஆக்டிவிட்டி எமிட்டாக. ஆனால் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி தான் எங்கே நம்ம வச்சுருப்போம், நியூக்ளியர் ரியாக்டர், அதாவது கூடங்குழி நியூக்ளியர் ரியாக்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே எது வச்சுருப்போம்னா இந்த கண்ட்ரோலாக இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஏன்னா அப்போ தான் என்ன ஆகாது, நிறைய ரேடியேஷன்ஸ் எமிட்டட் ஆகாது. சப்போஸ் ரேடியேஷன் எமிட்டட் ஆகிடுச்சுன்னா அங்கே இருக்கவங்க எல்லா
பாடி அது என்ன பண்ண ஆரம்பிக்கும், அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். கடைசியில் அவங்க டெத்தும் ஆகிடுவாங்க. அந்த கண்டிஷன்ஸ் இருக்கும். அப்போது ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவிட்டி தான் நம்ம நியூக்ளியர் ரியாக்டரில் வந்து அந்த நியூக்ளியர் ரியாக்டரில் நம்ம மோஸ்ட்லி எது தான் எடுத்துக்கோம், யுரேனியம் தான் அதிகமாக எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த லெசன்ஸில் பார்க்க. அப்போ இந்த லெசனில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், ஒரு நியூக்ளியஸ்னால் எப்படி இருக்கும், அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்லேருந்து ரேடியோ ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும், அதை யார் டிஸ்கவர் பண்ணா, ரேடியோ ஆக்டிவிட்டி யார் டிஸ்கவர் பண்ணா, ஃபஸ்ட்டு யார் டிஸ்கவர் பண்ணா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் சொன்னோமே யார் டிஸ்கவர் பண்ணா, பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஹென்ரி பெக்யூரல் தான். அவர் ஃபோட்டோகிராஃபி பிளேட்டை வச்சு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மேரி க்யூரி, ஐரி க்யூரியும் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒன் டைம் ரீகால் பண்ணி படிச்சுக்கோங்க. 9th புக் ஒரு டைம் நம்ம ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.